நான் வைஷ்ணவ் கல்லூரி ரசாயனத்துறையில் ப்ரொஃபஸராக வேலை செய்து ரிட்டையர் ஆனவன். இங்கே இபி பில் வந்து அப்பப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எங்களுக்கு நார்மலாக ஒரு 2500 3000 ரூபாய் கணக்கில் வந்து நின்னாரு. சோலார் எனர்ஜி போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் கன்சல்ட் பண்ணோம். சக்தி ரெனியூவபிள் எனர்ஜி அவங்கக்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே 3 kVA உங்களுக்கு போதும் சார், அதுவே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி நாங்கள் 3 kVA யூஸ் பண்ணி இங்கே இன்ஸ்டால் பண்ண சொன்னோம். இன்னும் எங்களுக்கு 300 rupees அந்த நெட் சார்ஜஸ்ன்ற மாதிரி போடுறாங்க. அதுதான் கொஞ்சம் வேரி ஆகுது. எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது டெய்லின்றது வந்து மொபைலில் சோலார் எனர்ஜி ஆப் ஒன்று இருக்கும். அந்த ஆப்பில் வந்து நம்ம டெய்லி எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது எல்லாம் வந்து இந்த ஆப்பில் பார்த்துக்கலாம். இதில் ஆப் மூலமாக நம்ம பார்க்கறதுல ஏதாட்டும் ஃபால்ட்ஸ் இருந்தாக்கா இந்த சக்தி ரெனியூவபிள் எனர்ஜி அவங்களே அங்கே ஆன்லைன்லேயே அங்கேயே செட்ரேட் பண்ணிவிடுவாங்க. கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு சப்சிடி கொடுக்குறது இந்த இன்ஸ்டாலேஷனில். நாங்கள் 3 kVA அது மேக்ஸிமம், அதுதான் 78,000 சப்சிடி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து வேரியஸ் பீப்புளை பார்க்கலாம், கேட்கலாம். ஆனால் சக்தி ரெனியூவபிள் அவங்க வந்து ரொம்ப நமக்கு அகாமடேட்டிவாக எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணுனாலும் ஃப்யூச்சரில் அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டாக்கா, அவங்களோட சர்வீசஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாக்கா நல்லா இருக்கும். எல்லாரும் இந்த சிஸ்டம் அப்ரோச் பண்ண வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.